அல்லிமூ, நீங்கள் மக்களுக்கு மார்க்கத்தை கற்பியுங்கள். வபஷ்ஷிரு, நற்செய்திகளை கூறுங்கள். வலா துஅஸ்ஸிரு, சிரமங்களை உண்டாக்காதீர்கள். வைதா கதிப அஹதுக்கும், ஒருவேளை உங்களில் யாராவது கோபப்பட்டால் ஃபல்யஸ்குத், அவர் மௌனமாகிவிடவும். மக்களுக்கு மார்க்கத்தை கற்பியுங்கள், நற்செய்திகளை கூறுங்கள், சிரமங்களை உண்டாக்காதீர்கள். உங்களில் எவருக்கேனும் கோபம் வந்தால் அவர் மௌனமாகிவிடவும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். இதா கதிப அஹதுக்கும், உங்களில் யாராவது கோபப்பட்டால், ஒருவேளை வஹுவ காயிமுன், அவர் நின்று கொண்டு இருந்தால், ஃபல்யஜ்லிஸ், அமர்ந்து கொள்ளவும், உட்கார்ந்து கொள்ளவும். ஃபைதா ஸஹப அன்ஹுல் கதபு, ஒருவேளை அமர்வதின் காரணமாக கோபம் போய்விட்டால், கோபம் தனித்து விட்டால் சரி. வஇல்லா, ஒருவேளை தனியவில்லை என்று சொன்னால், போகவில்லை என்று சொன்னால், ஃபல்யஸ்தஜிர், அவர் படுத்துக் கொள்ளவும். உங்களில் யாரேனும் ஒருவருக்கு கோபம் வந்த போது அவர் நின்று கொண்டிருந்தால் உட்கார்ந்து கொள்ளவும். கோபம் நீங்கிவிட்டால் சரி, இல்லையெனில் படுத்துக் கொள்ளவும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூதர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தெரிவுரை. கோபத்தின் விளைவு ஆக குறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக எந்த நிலைமைக்கு மாறினால் மனதுக்கு அமைதி கிடைக்குமோ அந்த நிலைமைக்கு மாறிவிட வேண்டும் என்பதே ஹதீஸின் கருத்தாகும். நிற்பதை விட உட்கார்ந்தாலும், உட்கார்வதை விட படுத்தாலும் குறைந்த அளவு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. நூல் மஸாஹிருல் ஃபக்ஹ். லைஸ ஷதீது பிஸ்ஸுர்அதி, தன் எதிரியை வீழ்த்துபவர் பலசாலி அல்ல. இன்னம ஷதீத், நிச்சயமாக பலசாலி என்கின்றவர், அல்லதி, யார் என்றால், யம்லிகு நஃப்ஸஹு, தன்னுடைய நஃப்ஸை தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவர், இந்தல் கதப், கோபத்துடைய நிலையில். தன் எதிரியை வீழ்த்துபவர் பலசாலி அல்ல, மாறாக கோபம் வந்த சமயம் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்பவரே பலசாலி என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி. அன்ன ரஜுலன், ஒரு நபர் நிச்சயமாக நபி அவர்களுக்கு வருகை தந்து நபி அவர்களுக்கு கேட்டார்கள், அவ்ஸீனி யா ரசூலல்லாஹ், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் நாயகமே என்று கேட்க நபி அவர்கள் கூறினார்கள், லா தஹ்ஸன், நீர் கோபப்படாதீர். ஃபரத்தத மிராரன், நபி அவர்கள் திரும்ப திரும்ப இதே வாக்கியத்தை சொன்னார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எனக்கு ஏதேனும் உபதேசம் செய்யுங்கள் என்று வேண்டினார். நீர் கோபப்படாதீர் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அம்மனிதர் மீண்டும் மீண்டும் அதே வேண்டுகோளை விடுத்தார். ஃபரத்தத ரஜுலுன் மிராரன், பல முறை திரும்ப திரும்ப கேட்டார், வேற ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்பதாக. இதனை கேட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் கோபப்படாதீர் என்ற பதிலே சொன்னார்கள். நூல் புகாரி.
سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك.